அன்பான நேயர்களே, காலை வணக்கம். பச்சை மாமலை போல் வேணி பவழவாய் கமல செங்கல் அச்சுதா அமரரே ஆயர்தம் கொழுந்தே என்னும் அச்சுதா அமரரே ஆயர்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகம் ஆளும் அச்சுவை பெரினு வேண்டேன் அரங்கமாநகருளானே. ஊரிலே காணி இல்லை, உறவு மற்றொருவர் இல்லை, பாரினில் பாதமூலம் பற்றினேன் பரமமூர்த்தி காருளி வண்ணனே கண்ணனே கதறுகின்றேன் ஆருள தம்மான் அரங்கத்தம்மான் நகருளானே. பச்சை மாமலை போல் மேனி. அன்பு சார்ந்த நேயர்களே, இன்று தை மாதம் 2ஆம் நாள் புதன்கிழமை, துதியை திதி, பூச நட்சத்திரம் 11:59 காலையில், பின்னாடி ஆயிலிய நட்சத்திரம். 2 நட்சத்திரத்துக்கும் சித்தயோகம் இருக்குது. இன்றைக்கி புதன்கிழமைக்கு ராகு காலம் எப்போதுமே 12 முதல் 1:30, யமகண்டம் 7:30 முதல் 9, குளிகன் 10:30 முதல் 12, சூலம் எப்போதுமே செவ்வாய் புதன் வடக்கே சூலம். இது ரெண்டுக்கும் பரிகாரம் பால். செவ்வாய்க்கிழமை வடக்க போனாலும் பால் சாப்பிட்டு போனால் நல்லது, புதன்கிழமை போனாலும் பால் சாப்பிட்டு போனால். வடக்க போகும்போது அந்த பால் பரிகாரம். அன்பான நேயர்களே, இன்று கிரகங்கள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இன்றைக்கி இந்த சூரியன் நேற்று மத்தியானம் 1:40 மகரத்துக்கு வந்துட்டார். 1:40 தான் நேற்று மாதம் பிறந்தது. அதனால் சூரியன் இப்போ மகரத்தில் இருக்கார். சந்திரன் கடகத்துக்கு போயிட்டார். இப்போ அவங்க 2 பேரும் பார்வையினால் பரிவர்த்தனைப்படுறாங்க. அடுத்து செவ்வாய் கடகத்தில் இருக்கார். செவ்வாயும் சந்திரனும் சேர்ந்து இருக்காங்க. அடுத்து புதன் தனுசில் தனித்து இருக்கிறார். குரு பகவான் அங்கே ரிஷபத்தில், சுக்கிரன் கும்பத்தில் சனி பகவானுடன் சேர்ந்து சனி பகவானுடைய வீட்டில் இருக்கார். ராகு பகவான் மீனத்தில் இருக்கார். கேது கன்னியில் இருக்கு. அன்பான நேயர்களே, இந்த ராசி பலன்கள் எப்படி இருக்கிறது? மேஷ ராசி என்பவர்களுக்கெல்லாம் இந்த நாள் எப்படி இருக்குது? இந்த அருமையான நாள், நேற்றும் இன்றும் நல்ல நாள். அதாவது மேஷ ராசி என்பவர்களுக்கு குரு 2ஆம் இடத்துல இருக்காரு, சனி பகவான் 11ஆம் இடத்துல இருக்காரு, 4ஆம் அதிபதி அங்கே 4லே இருக்கார். அவர் செவ்வாயோடு சேர்ந்து இருக்கார். செவ்வாயோட சந்திரன் சேர்ந்தால் சந்திர மங்கள யோகம் என்று ஒரு யோகத்தை உண்டு பண்ணுவார். சந்திரனோட செவ்வாய் சேர்ந்தாலும் சரி, செவ்வாயோட சந்திரன் சேர்ந்தார். அருமையான நாள் இன்றைக்கு பூரா அதில் இருக்கார். அதனால் அன்பான நேயர்களை, இன்றைக்கி மேஷ ராசிக்கு அருமையான நாள். நல்லது நடக்கும், நல்ல காரியங்கள்லாம் நடைபெறும். அன்பான ரிஷபராசி என்பவர்களே, அவங்களுக்கு குரு ஜென்மத்தில் இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு மிகப்பெரிய கிரகமான சனி பகவானும் ராகு பகவானும் பலமாக இருக்காங்க. சனி பகவான் 10ல் இருக்கார், ராகு பகவான் 11ல் இருக்கார். இது ரெண்டும் உங்களுக்கு நல்ல அருமையான அமைப்பு. அன்பான மிதுன ராசி என்பவர்களே, உங்களுக்கு குரு பகவான் சரியில்லை. ரிஷபராசி, குரு, மிதுன ராசி 2 ராசிக்காரர்களும் குரு பகவான் சரியில்லை. பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். விரயங்கள் ஏற்படும். ஆனால் தொழில் நன்றாக இருக்கிறது. 10ல் ராகு இருக்குது. அதனால் நீங்கள் கொஞ்சம் சுப விரயமாக பண்ணுவோம், நல்ல விரயமாக பண்ணுவோம். இல்லைன்னா முடியலன்னா அமைதியாக இருப்போம், தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணிட்டு வாங்க. கடகராசி என்பதில் உங்களுக்கு அருமையான நாள் இருந்து, நல்ல நாள். ராசியில் சந்திரனும் செவ்வாய் இணைந்து இருக்கிறது, நல்ல நாள் இது. அந்த ராசியில் இருந்துக்கிட்டு இந்த சூரியன் சந்திரன் செவ்வாய் பரிவர்த்தனை யோகம் பார்க்குறாங்க. அதனால் அது ஒரு அமைப்பு. குரு 11ஆம் இடத்துல இருக்கார், அதுவும் நல்ல அமைப்பு உங்களுக்கு. கடகராசி என்பவர்களுக்கு இந்த நல்ல நாள், இந்த பூரா நல்ல நாள். சிம்மராசி என்பவர்களே உங்களுக்கு நேரம் சுத்தமாக சரியில்லை.
குரு பகவான் வந்து எங்கே இருக்காருன்னா 10ல் இருக்கார். எந்த கிரகங்களும் உங்களுக்கு பலமாக இல்லை. அதனால் பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். நியாயமாக நடப்பீங்க. கெட்ட பேர் நடக்கிற மாதிரி எதுவும் செஞ்சிடாதீங்க. அன்பான கன்னிராசி என்பதில் உங்களுக்கு நல்ல நாள். ஆனால் அந்த கண்ணியில் கேது இருக்கு பாருங்கள், அவங்க வந்து குழப்பமான ஒரு சூழ்நிலையை உருவாக்குவாங்க. பார்த்து கவனமாக ஜாக்கிரதையாக குழம்பாக ஒரு காரியத்தை உடனே செஞ்சுருமோ நேரம் நன்றாக இருக்கிறது. கன்னிராசி என்பவர்களுக்கெல்லாம் சனி பகவான் 6ல் இருக்கார். அது ஒரு நிறைந்த அமைப்பு. 6ஆம் இடத்துல சனி இருப்பது நல்லது. 3, 6, 11 சனி பகவான் நன்று. அன்பான துளாராசி என்பவர்களே நேர்மையாக நடப்பீங்க, நியாயமாக நடப்பீங்க. உங்களுக்கு வந்து குரு 8ஆம் இடத்துல இருக்கார். ஆனால் ராகு 6ல் இருக்கார். குரு 8ல் இருந்தாலும் காரியங்கள் தடைப்படும். புதுசாக எதையும் பண்ணாதீங்க. என்ன செஞ்சிட்ருக்கீங்களோ அதை நல்லா கவனமாக பண்ணுங்க. புதுசாக வந்து சித்திரைக்கு மேலே வையாஜி பிறந்தோன்னு செஞ்சுக்கலாம். அன்பான விருச்சிகராசி என்பவர்களே உங்களுக்கு நேரம் நன்றாக இருக்கிறது. நல்ல நாள். உங்களுக்கு குரு பகவான் எங்கே இருக்கார் அப்படின்னா 7ஆம் இடத்துல இருக்கார். 7ஆம் இடத்துல இருந்துக்கிட்டு அவர் ராசியை பார்க்கிறார். உங்களுக்கு 9ஆம் அதிபதி அங்கேயே இருக்கார். அவரோட ராசி அதிபதியும் சேர்ந்து இருக்கிறார். அது ரெண்டும் ஒரு நல்ல அமைப்பு. அதனால் விருச்சிக ராசி என்பவர்களுக்கு நல்ல நாள். கவனமாக பொறுமையாக நிதானமாக காயை நட்டுவோம்.